வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பாலக்கீரை பருப்பு குழம்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலக்கீரை பருப்பு குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கட்டில் பாதி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3/4 கப்பு துவரம்பருப்பு, 2 மீடியம் சைஸு வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு துண்டு காயம், 20 பல் பூண்டு. அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி நனைய போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்ப்போம். வெங்காயம் அது சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்குவோம். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போடுவோம். பூண்டு, காயம், பச்சை மிளகாய் பாதி கீரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கீரையை நான் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா இந்த கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரை மூடி ஸ்டவ்வை ஆன் பண்ணுவோம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பரபரன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 4 விசில் ஆகிட்டு நல்லா ஏர் போயிட்டு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பருப்பு நல்லா வெந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பில் தண்ணி காணாதுன்னா கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே அரை கிளாஸ் போல் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை சேர்ப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போது லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுப்போம். அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே அதில் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்ப்போம். 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் நிறமானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், அரை டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.
அதுக்கப்புறமா இது குழம்புல சேர்த்துக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாலாக்கீரை பருப்பு குழம்பு ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். Thanks for watching.